இன்றைக்கி வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு டாப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இதுக்கு நான் ஒயிட் கலரில் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இந்த இது வந்து சும்மா நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 மீட்டர் எடுத்திருக்கேன். இது பார்த்துக்கலாம். அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்ட்டு. பாருங்கள், 1.5 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பாடி உயரத்துக்கு எடுத்துக்கலாம். 14 இன்ச்சு 14 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக, ஏன்னா வந்து இது குட்டையாக தான் வரும், முழங்கால் வரைக்கும் வரும். அதனால் வந்து 14 இன்ச்சு தாராளமாக போதும் பாடி உயரத்துக்கு. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நேராக போட்டு கட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒயிட் கலர் லைனிங் எடுத்திருக்கேன். சேம் 1.5 மீட்ரு தான். இதை வந்து பாடி உயரத்துக்கு கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு பார்க்கலாம். இது வந்து கை உயரத்துக்கு எடுத்துக்கலாம். 22 இன்ச் இருக்குது. தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை உயரத்துக்கு 14 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல அகலமான கிளாத்து. மீதம் உள்ள கிளாத்தை நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து பாடி உயரத்துக்கு பார்க்கலாம். 10 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் நான். இது வந்து மொத்தம் அகலம் வந்து இது 21 இன்ச் இருக்குது. நம்ம அதனால் தாராளமாக போதும். அகலமான கிளாத்து, சுடிதார் மெட்டீரியலு. இப்போ வந்து நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 4 இன்ச்சு. இது நம்ம ரெடிமேடில் வர்றது மாதிரி தைக்க போகிறோம். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு. நீங்கள் எப்பயும் வைக்கிறதோட இதுக்கு வந்து 1 இன்ச்சு இறக்க வைக்கணும், ஷோல்டர் அகலமாக இருக்கனால. கீழே வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க யூ ஷேப்க்கு. அதே மாதிரி நம்ம வளைவு கொடுத்து கட் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க. ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட உயரம் வந்து நான் கம்மியாக தான் வைக்கிறேன், 5 இன்ச்சு வைக்கிறேன். பேக் சைடு நம்ம வந்து க்ளோஸ் நெக்கு தான் வைக்க போகிறோம், 1.5 இன்ச்சுக்கு. இப்போ இது கீழே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து நல்லா நம்ம 1 இன்ச்சு கடையாளப்படுத்தியிருந்தோம்ல, அந்த வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைடில் 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம்ல, அதையும் வளைச்சி எடுத்துக்கோங்க கட் பண்ணி. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கட் பண்ணிடுங்க கிராஸாக. நெக்கு வந்து அடையாளப்படுத்திக்கலாம். நெக்கு வந்து 2 பக்கம் ரவுண்ட் நெக்கு தான். இப்போ முன்னாடி ஆம்கோல் எப்பயுமே குறைஞ்ச கட் பண்ணிடுங்க 1/4 இன்ச்சுக்கு. நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிஷின்லேயே போட்டு உங்களுக்கு இது வந்து உயரம் கம்மினால மிஷின்லேயே போட்டு சொல்லித்தரேன். பேக் சைடு நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பாடி உயரத்துக்கு நம்ம வந்து 14 இன்ச்சு கட் பண்ணது போக மீதி வந்து உள்ள பீஸை வந்துட்டு அதாவது அகலம் சைடு, அதாவது கரைப்பக்கம் இருந்து 14 இன்ச்சு வந்து நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மீதம் உள்ள கிளாத்தை 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளிட்ஸு வைக்க போகிறோம். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இது வந்து கை வந்து மார்க் பண்ணிட்டுக்குங்க. இது வந்து கை வந்து 14 இன்ச்சு இருக்குது. இறக்கம் வேணும் கீழே, அதனால சைடில் உள்ள பீஸ் எடுத்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வருது. கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து கரைப்பக்கம் நான் கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நேராக எடுத்தோம்னா பத்தாது, அதனால் வந்து கரைப்பக்கம் வந்து 14 இன்ச்சு உயரம் வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீதம் உள்ளதை நம்ம ஸ்கர்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்கர்ட்டுக்குமே நடுவில் கொஞ்சம் தான் நம்ம ஃப்ளிட்ஸு கொடுக்க போகிறோம், அதனால் வந்து தாராளமாக போதும். இப்போ பேக் சைடு வந்து நம்ம நெக் அடித்து திருப்பிடலாம். இது வந்து நல்லா க்ளோஸாக வரும் நெக்கு. உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி நெக்கு நீங்கள் வச்சு தைக்கிறப்போ உங்களுக்கு ஷோல்ட்ரு இறங்கவே இறங்காது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம லோ நெக் வச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் ஷார்ட்டை அதாவது கழுத்தை ஒட்டி வச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல எட்ஜிலே தையல் போட்டுருங்க. எட்ஜிலே தையல் போட்டு நம்ம வந்து மீதம் உள்ளதை நல்லா லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு தையல் அமுக்கு தையல் போட்டு விட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம பிளாக் ஃபேண்ட்டை போடலாம், இல்லை வந்து ப்ளூ கலரு, இல்லை
வேறு எந்த கலர்னாலும் இதுக்கு காம்பினேஷன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஒயிட்டுன்றதுனால எல்லா கலரோடையும் ஒத்து போகும். இப்போ சைடில் ஆம்கோல் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம முன்னாடி வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன் நான். கழுத்து வந்து ரவுண்ட் நெக் கட் பண்ணோம்ல, அதை ஸ்ட்ரைட்டாக 2ஆக கட் பண்ணிவிட்டேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். தனித்தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கழுத்து பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. அந்த கார்னர்ட்டையும் கட் பண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டு திருப்பி எடுத்துடலாம். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நைட்டு வந்து நம்ம சாரீ அதாவது பழைய பட்டு சாரீ இருக்கும் இல்லையா, அது வந்து நிறைய வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு அது வேஸ்ட்டாக தான் போகும். அதை வச்சு நம்ம எப்படி அழகாக சுடிதார் தைக்கலான்றதை வந்து நைட்டு பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குறவங்க நைட்டு கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லித்தரப்பாரு. நம்ம கடையில் வாங்குறதோட இந்த டாப்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நைட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நீங்கள். இப்போ வந்து இந்த எட்ஜிலே நம்ம தையல் போட்டுட்டு வந்துடலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டி நல்லா தேய்ச்சி விட்டு இந்த எட்ஜிலே தையல் போட்டுருங்க. இதுக்கு நம்ம பைப்பிங்லாம் பண்ண போகிறது கிடையாது. இப்போ கீழே வரைக்கும் தைச்சிடலாம். பைப்பிங் வந்து சும்மா ஆம்கோல் வரைக்கும் தான் வரும். இது வந்து நம்ம தர்மாக்கோல் வச்சு ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. பெருசு சின்னதாக இருக்கும், நீங்கள் நம்ம பார்த்து தான் ஒரே அளவாக எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 பீஸுலேருந்து 12 பீஸ் இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை வந்து நெருக்கமாக கொடுக்க போகிறது கிடையாது. ரெடிமேடில் வந்துட்டு சும்மா தள்ளி தள்ளி வந்து டிசைனுக்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அடியில் வந்து நம்ம நேர் பீஸ் வந்து 2 இன்ச்சு அது 2 இன்ச்சுக்கு கூட கிடையாது. நேர் பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ஓரங்களில் மடித்து அடிச்சிருக்கேன். மேலே மடித்து தைச்சி விட்ருக்கேன். அதாவது மேலே அந்த நெக்கில் இருந்து 1 இன்ச்சு வந்து கீழே இறக்கி வச்சு தைங்க. தைச்சதுக்கப்புறமா நம்ம கீழே இருந்து இந்த தர்மாக்கோல் பாலை வச்சு தைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம கொடுத்துடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு நல்லா அமர்த்தி பிடிச்சிட்டு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு இது மறுபடியும் நம்ம அதுக்கு மேலே கிளாத் வச்சு தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லை நம்ம உள்ளே கொடுத்து தைக்கிறப்ப வந்து நகுண்டுக்குது. அதனால் வந்து தைச்சிட்டு தைங்க, ரொம்ப ஈஸியாக வரும். நிறைய பேர் வந்து இது வந்து புதுசாக நீங்கள் தைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே இது கொஞ்சம் பழக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இது ஈஸியாக நம்ம வந்து பாசி வைக்க தேவையில்ல, பட்டன் வைக்க தேவையில்லை, ஈஸியாக நம்ம வச்சு டிசைன் பண்ணிட்டு போயிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரெடிமேடில் பார்த்திங்கன்னா 3/4 ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ மேலே நம்ம 1 இன்ச்சுக்கு கேப் விட்ருக்கோம். 1 இன்ச்சுக்கு கீழே வந்து தான் நம்ம தர்மாக்கோல் பால் வச்சுருக்கோம். இது வச்சுட்டு நல்லா கீழே தைச்சி விட்டுறலாம். நல்லா பெரிய ஊசி வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு அந்த நம்ம நூல் சுற்றிருப்போம்ல அந்த தர்மாக்கோல் பாலில், அந்த நூல் கூட தெரியாத அளவுக்கு நம்ம அந்த இது மட்டும் பால் மட்டும்தான் தெரியணும். நூல் சுற்றுனது கூட தெரியக்கூடாது. நல்லா கையில் அந்த ஊசியை அமுத்தி பிடிச்சி நல்லா உள்ளே தள்ளி விடுங்க. நல்லா ஊசி அமுத்தி பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுடலாம். தள்ளி விட்டு 2வது தையல் போட்டுடலாம். மேலே நான் வந்து டிசைனுக்காக கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். அதாவது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் என்ன வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா நம்ம பேக் சைடும் வந்து க்ளோஸ் நெக்கு. அப்போ முன்னாடி ரொம்ப மேலே ஏற்றி இருந்துச்சுன்னா நமக்கு தலைவலி மாட்ட கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். இது வந்து நமக்கு ஒன்றும் அசிங்கமாலாம் தெரியாது. இப்போ வந்து 2வது தையல் போட்டுடலாம். இந்த தர்மாக்கோலை பாலை தூக்கி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு இன்னொரு தையல் போட்டுருங்க. ஏன்னா நம்ம இன்னொரு தையல் போடுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக பிரியாது. இப்போ அந்த ஸ்கட்டில் வந்து சென்டர் அடையாளப்படுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து கரை வரும், ஒரு சைடு வந்து நம்ம அந்த கைக்கு கட் பண்ணியிருக்கோம். மீதம் உள்ளதை தான் நம்ம கீழே ஸ்கட்டுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து நடுவில் அடையாளப்படுத்திட்டு சென்டர் அடையாளப்படுத்திட்டு நடுவில் இருந்து இந்த பக்கமாக ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. ஏன்னா நமக்கு வந்து அளவு வந்து சரியாக வரணும். 2 பக்கமும் அதாவது வந்து பாடி உயரத்துலேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த ஸ்கட்டுக்கு நம்ம கொடுக்குறதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு குட்டி குட்டியாக நான் ஃப்ளிட்ஸ் வைக்கிறேன். அதாவது வந்து நம்ம நூல் வந்து இழுத்து ஃப்ளிட்ஸ் வைப்போம், அதே மாதிரி தான் வரும். இதுவும் ரொம்ப சின்னதாக நான் வைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி. இது வேணால் இது ரொம்பவும் நம்ம அகலம் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு அகலம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நார்மலாக போதும் இந்தளவு. இப்போ 2 பக்கமும் நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சாச்சு. திருப்பி பார்க்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அதவே நம்ம திருப்பி போட்டு நம்ம லைனிங் வந்து நம்ம வந்து ஃப்ளிட்ஸு வச்சோம் இல்லையா நடுவில், அந்த இடத்துல வந்து வைக்காதீங்க. இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும், அதாவது லைனிங்கை வந்து நேராக கட் பண்ணிவிட்டு பாதி பாதி தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது கொஞ்சமாக தான் லைனிங் எடுத்திருக்கேன், நிறையா எடுக்கல. இந்த பக்கமும் கொடுத்துடலாம். அதாவது ஒரு 60 பாயிண்ட்டுக்கு நேராக கட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த மடிப்பு பாகம் இருக்கு இல்லையா, நேராக கட் பண்ணிவிட்டு கீழே கரை வர மாதிரி அப்படியே தைச்சி விட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஆம்கோல் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் கொடுத்துடலாம். இது வந்து சன்னமாக வரும், பைப்பிங் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கணும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். ரொம்ப குட்டியாக சன்னமாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா பைப்பிங் இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு சன்னமாக நம்ம உருட்டி கொடுக்கலாம். ஆம்கோலுக்கு மட்டும்தான் பைப்பிங், கழுத்துக்கெலாம் கிடையாது. இப்போ இன்னொரு தையல் நம்ம கையை வச்சு தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா மிஞ்சி போனால் 3/4 மணி நேரத்தில் இந்த டாப்ஸு வேலை முடிஞ்சிருங்க. ரொம்பலாம் வேலை இருக்காது, நீங்கள் ஈஸியாக தைச்சி முடிச்சிடுவீங்க. ஏன்னா நம்ம மிஷினில் போட்டு கட் பண்ணி அழகாக முடிச்சிடலாம். இப்போ கையை வந்து ரெடி பண்ணிவிட்டு அவன் ஃபுல்லாக நம்ம தைச்சி விட்டுறலாம். இப்போ மேலே ஃபுல்லாக நான் ஹெம்மிங் பண்ணி விட்ருக்கேன். இப்போ சைடில் நம்ம 3 தையல் போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறமா கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். அவ்வளோதாங்க, டாப்ஸே முடிஞ்சு போச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பாப்பாவுக்கு போட்டே காமிச்சிருக்கேன். இது வந்து நான் தண்ணி, அதாவது லைனிங் கிளாத்தும் முடன்னு இருக்கனால தண்ணியில் அலசி போட்டேன். அலசி போட்டு பாப்பாவுக்கு போட்டேன். கீழே மட்டும் நம்ம அயன் பண்ணாதனால கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. மற்றபடி வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து அந்த லைனிங் கிளாத் வந்து ஹார்டாக ஒரு மாதிரி முடன்னு இருந்துச்சு, அதனால் தண்ணியில் ஊற போட்டுட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கும் தைச்சி போட்டு அசத்துங்க. ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு கிராஃப்ட் டாப் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப இது சூப்பராக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இதில் இது வந்து சுடிதார் மெட்டீரியல் தான். நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற அகலத்தை வந்து அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம். இதை வந்து 4ஆக நான் மடித்து போட்டுக்க போகிறேன். இருக்க அகலத்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கைக்கு வந்து தனியாக நான் வெட்டி எடுத்துட்டேன். கைக்கு தனியாக எடுத்துகிட்டு மீதி உள்ள பீஸை நம்ம வந்து இருக்க உயரத்துக்கு எடுத்துக்கலாம். 11 இன்ச் இருக்குது. 11 இன்ச்சில் நான் 10 இன்ச்சு தான் சுற்றளவு வைக்கிறேன். இது மொத்தத்துக்கு 22 இன்ச் இருக்குது. அதனால் நமக்கு அகலம் வந்து தாராளமாக போதும். இப்போ சுற்றளவு வந்து 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. இது வந்து நமக்கு ரெடிமேடில் வரும் இல்லையா, பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக்காக அந்த மாதிரி பண்ண போகிறோம். அகலம் வந்து 4 இன்ச்சு. நான் ஆம்கோலுக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன், அதனால் 4 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் தையல் போட்டிங்கன்னா 4.25 வச்சுக்கோங்க. இப்போ வந்து உயரம் எடுக்கலாம். ஆம்கோல் உயரம் இதுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வைக்கிற உயரத்தோடு நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். அதாவது வந்து 6 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா நீங்கள் 7 இன்ச்சு வைக்கணும். என்ன காரணம்னா வந்து இதுக்கு ஆம்கோல் அகலம் கம்மியாயிரும். அதனால் நீங்கள் ஷோல்டர் அகலப்படுத்துகிறதுனால ஆம்கோல் வந்து அகலம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. 9.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 6 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். அதாவது உடம்பு சுற்றளவு கீழே இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து ஆப்பிள் கட் போடுறதுக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஆப்பிள் கட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். கீழே வந்து ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு விட்டுருக்கேன் நம்ம ஓப்பனுக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இது மொத்தம் உயரம் வந்துட்டு 25 வச்சுருக்கேன். மொத்தம் உயரம் 25 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்குங்க. கைக்கு தனியாக வெட்டி வச்சுருக்கேன். ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும், அதாவது முட்டைக்கு வரைக்கும் வரும் 25 வச்சுருக்கேன் நான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் வந்து இதுக்கு கொஞ்சம் நம்ம இறக்கமாக தான் வைக்கணும். நம்ம நார்மலாக எப்பயும் வைக்கிறத விட இறக்கமாக தான் வைக்கணும். கீழே ஓப்பனுக்கு நம்ம வந்து கிளாத் விட்டுறலாம். அது ஆடையில் படுத்திக்குங்க.
அடையாளப்படுத்திட்டு ஆம்கோல் கட் பண்ணிடுங்க. ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உயரம் 25 வச்சுருக்கேன். இப்போ வந்து நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு நம்ம முன்னாடி ஆம்கோல் குறைஞ்சி கட் பண்ணிடலாம். முன்னாடி கண்டிப்பாக குறைஞ்சி வெட்டி தான் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஷோல்டருக்கு அந்த இது வந்து ஆம்கோல் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் உங்களுக்கு. பேக் சைடு வந்து ஒரு 1.25 இன்ச் வச்சுருக்கேன். சின்ன நெக்கு தான் இது, வந்து கழுத்தை ஒட்டி வரும். ரெடிமேடில் வந்துட்டு அதிகமாக இந்த நெக்கு தான் போடுவாங்க. அதனால் நம்ம அது மாதிரி தான் தைக்க போகிறோம். உங்களுக்கு டாப்ஸோட உயரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட 27 அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் 25 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நெக்குக்கு வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். சாதாரண ரவுண்ட் நெக்கு தான், ரவுண்டாக போட்டுக்கலாம். போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம கடையில் வாங்கினா 600-700 ரூபா வரும். இது வந்து நம்ம வீட்டிலே தைக்கிறனால கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. இப்போ கை கட் பண்ணிடலாம். கை வந்து 12 இன்ச் இருக்குது. இது இறக்க கொஞ்சம் பத்தாதனால நம்ம சைடில் இருக்க கிளாத்தை கீழே கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் பீட்டில் இருந்தனால அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அழகாக இருக்குது கலரு அப்படின்ட்டு. அதனால் சரி பத்தலைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து கைக்கு மட்டும் கீழே ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஆம்கோல் பீஸ் வச்சு பார்க்கலாம். சரியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் உள்ள பீஸை 3 மடித்து கட் பண்ணிவிட்டு அதை 3யுமே ஜாயின் பண்ணிவிட்டு நான் 2 கைக்கும் பீஸ் கொடுத்துட்டு அந்த நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாமல் கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். சில நேரம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கிளாத்து வரும். அது பத்தலைனால அது எப்படி நம்ம கரெக்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுன்றதையும் கற்றுக்குங்க. இப்போ முன்னாடி கை வந்து நம்ம குறைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த நெக்கை வந்து அடித்து திருப்பிடலாம். பேக் சைடு ஒரு தையல் போட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். 2 தையல் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தையல் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கன வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டுட்டு திருப்பி எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். நானும் வந்து இந்த டாப்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த மாதிரி டாப்ஸு தைக்கிறது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு நான் தைக்கலை. சுடிதார் தான் தைப்பேன், அம்பர்லா டாப் இந்த மாதிரி தைப்பேன். ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன். அதனால் நல்லா தான் இருந்துச்சு. பாப்பா லாஸ்ட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் ஏதாவது கரெக்ஷன்னாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து சரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். போட்டு எடுத்துகிட்டு நான் கையும் வந்து நான் சொன்னேன் இல்லையா 3 மடித்து நான் 3 ஜாயின் பண்ணிக்க போகிறேன்னு, அதை மடிச்சுட்டு நான் வந்து 2 கட் பண்ணி 2 கைக்கும் கொடுத்துட்டேன். சரியாக வந்துடுச்சு. ஏன்னா வந்து இந்த கிளாத்து வந்து நல்ல அகலமான கிளாத்து, அதனால் நமக்கு தாராளமாக போதும். இப்போ கீழே வந்து அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து மேலே வந்து தைக்கிறேன் நான். தைச்சிட்டு இருக்கிறத அப்படியே 3 மடித்து கிராஸ் பீஸை மேலே வச்சு தையல் போட்டுடலாம். கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. அந்த தையல் ஒட்டி வர மாதிரி பார்த்துக்குங்க. வெளியில் வந்து தையல் தெரியக்கூடாது. இப்போ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டுருங்க. மடிப்பு கொடுக்கறது ஒரே அளவாக கொடுங்க. இப்போ கீழே இன்னொரு தையல் போட்டுடலாம். இன்னொரு தையல் போடுறப்ப நல்லா உங்களுக்கு படிஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து அந்த மேலே வந்து பிசிறு தெரியுது இல்லையா, அதாவது வந்து நான் மேல் பக்கம்தான் தைச்சிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஜாயின் பண்ணது தெரியக்கூடாதுன்றதுனால அந்த பிசிறை மேலே வச்சு தான் தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டுட்டு அடியில் லைனிங் கிளாத்து கொடுத்துட்டேன். அதனால் நமக்கு அந்த பிசிறு வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்படி ஜாயின் பண்ணுறதுனால என்ன தெரியும்னா, உங்களுக்கு வந்து சும்மா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்னு தான் தெரியும். கையை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் தெரியும். இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வச்சு பத்தலைனாலும் நம்ம அதை வந்து
ஒட்டே போட்ட மாதிரி தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கணுன்றது தான் நான் சொல்லி கொடுக்கணுன்னு தான் இது போட்டிருக்கேன். இப்போ அந்த பிசரெல்லாம் நல்லா அந்த கிராஸ் பிசரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இதுக்கு அகலம் வந்து 1.25 இன்ச் தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்பயும் நான் கழுத்துக்கு கட் பண்ணுறோம் இல்லையா, கிராஸ் பீஸு சேம் அதே தான். இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் தைச்சி எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் மடித்து தைக்கிறது ஒரே அளவாக தைக்கணும். இப்போ 2 பக்கமாக நம்ம பார்டர் கொடுத்த மாதிரி தைச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு இப்போ முன்னாடி கழுத்து தைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 2 கைக்கும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே கீழே வந்து நம்ம ஒரு லைன் வந்து நம்ம பார்டர் ரெடிமேட்லாம் நீங்கள் ஆப்பிள் கட்டுக்கு வந்து ரெடிமேடில் வந்து ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் மாதிரியோ இல்லை வந்து அந்த கிளாத்லேயே உருட்டி தைச்சோ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு புதுசாக சொல்லித்தரணுன்ற ஒரு ஆசையில் வந்து புதுசாக சரி நம்மளும் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. இப்போ கீழே வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை நம்ம அப்படியே வளைச்சிடலாம். இன்னும் வந்து நல்லா நம்ம ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணல, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்த ட்ரெஸ்க்கு நம்ம நல்லா யூஸ் போட்டுறணும் அப்படின்ட்டு அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி எப்பயும் போல நம்ம அடியில் கிராஸ் பீஸை இழுத்துக்குங்க. இழுத்துட்டு தைங்க. கிராஸ் பீஸ் இழுக்காமல் தைக்கக்கூடாது. இப்போ அந்த இதுலேருந்து நம்ம இந்த பக்கம் வந்து அதாவது நீங்கள் அடையாளப்படுத்தினதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே ஏற்றி தான் நீங்கள் தைக்கணும். நம்ம வந்து இங்கே ஓப்பனுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 2 இன்ச் மேலே ஏற்றி தைங்க. இப்போ வந்து அதை நம்ம கிராஸ் பீஸை 3ஆக மடித்து நம்ம கைக்கு கொடுத்தோம் இல்லையா, சேம் அதே தான். ஏன்னா வந்து நம்ம கீழ்ப்பகுதியை முடிச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து மேலே மட்டும்தான். முன்னாடி நெக்கு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணால் வேலை முடிஞ்சு. இப்போ வந்து அதை நம்ம 3ஆக மடித்து ஒரே மாதிரி அந்த தையலில் மறைச்சி நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். அந்த இடத்துல ரவுண்டாக கட் பண்ணி விட்டு லைட்டாக கிராஸ் பண்ணி விட்ருங்க. அந்த பிசுரை நல்லா உள்ளே தள்ளி விட்டு நம்ம வந்து ஒரே அளவாக தைச்சிட்டு வரலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் மடிக்கிற அளவு எந்த அளவோ அதே தான் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். நல்ல வளைவாக நம்ம தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்ம அந்த பக்கமும் தைச்சி முடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கீழே முடித்தாச்சு. கீழே வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து கீழே இருந்து மேலே ஒரு 3-4 இன்ச்சு அளவுக்கு மேலே ஏற்றி தான் கொடுத்துருக்கேன். நான் கீழே வரைக்கும் நான் லைனிங் கொடுக்கல, லேசான லைனிங் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப திக்காக இல்லை. தேவைன்னா லைனிங் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம சும்மா கூட தைக்கலாம். கிளாத்து வந்து நல்லா திக்காக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம யூ-ஷேப் கொடுத்துட்டு அடுத்து முன்னாடி நெக்கு தைக்க ஆரம்பிக்கலாம். இதை வந்து நல்ல லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். நான் ஆம்கோல் 2 சேர்த்து போட்டுடலாம். சேர்த்து போட்டுட்டு நான் வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். டேப் வச்சு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கிராஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டாக ஓப்பன் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம அப்படியே கிராஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வெட்டி விட்ருங்க. நம்ம காலர் நெக்குக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டு தைப்போம்ல, அந்த மாதிரி வெட்டி விட்ருங்க.
இப்போ இதுக்கும் கிராஸ் பீஸ் தான். மொத்தத்தில் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன், நேர் பீஸ் எதுக்குமே இல்லை. இப்போ அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அந்த நம்ம வந்து வெட்டி விட்ருக்கோம்ல அதையும் நேராக வச்சு நல்லா ஃபுல்லாக தைச்சி விட்ருங்க. அதையும் நேராக வச்சுருங்க. நேராக அதாவது வந்து அந்த நம்ம கட் பண்ணது உள்ளே போயிடணும், பிசிறு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நேராக வச்சு நேர் தையல் போட்டு விட்ருங்க. அப்படியே பிசிறு தெரியக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஓரத்துலேயும் தைச்சிடாதீங்க, அதனால் வந்து தண்ணியில் போட்டால் பிரிஞ்சு போயிடும். அதனால் ஓரளவுக்கு அந்த பிரிஞ்சது வெளியில் வராத அளவுக்கு அப்படி நேராக வச்சு தையல் போட்டுடலாம். அதே மாதிரி ரொம்பவும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பட்டையும் தையல் போடாதீங்க, அந்தளவுக்கு தேவையில்லை. ஓரளவுக்கு நார்மலாக தையல் போடுங்க. போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம கிராஸ் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வந்து ரவுண்டுக்கு கீழே மடித்து தைச்சோம், கைக்கு மடித்து தைச்சோம்ல, சேம் அதே தான் அப்படியே நேராக ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டு வர வேண்டியதான். இந்த பிசிறு மறைச்சி நம்ம தைச்சிட்டு வர வேண்டியதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தைச்சிட்டு அந்த கழுத்தில் எக்ஸ்ட்ரா பீஸர் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறமா கழுத்துக்கும் நம்ம சேம் அப்படியே தான் தைக்க போகிறோம். பைப்பிங் வந்து ஆம்கோலுக்கு மட்டும் நான் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம மடித்து கழுத்து தைக்கலாம். இது நல்லாவே மடித்து லைனிங் கிளாத்துலேருந்து நல்லா உள்ளே தள்ளி மடித்து விட்ருங்க. அப்போ தான் இல்லைன்னா நெக்கு வந்து அது வந்து சூழ்று வந்து அகலமாயிரும். அதனால் லைனிங் கிளாத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக மடக்கி விட்ருங்க. அடியில் வந்து லைனிங் கிளாத் வந்து தான் தெரியணும், அந்தளவுக்கு வந்து நல்லா மடித்து விட்ருங்க. இப்போ வந்து நான் அந்த பிசிறு எல்லாத்தையும் நல்லா மடிச்சு விட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மடிக்கிறது தான் கொஞ்சம் அந்த நல்லா அந்த பிசிறெல்லாம் தெரியாமல் நீட்டாக நம்ம மடித்து தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி எல்லா பக்கமும் தைக்கிறது உங்களுக்கு ஈஸி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அடியில் வந்து நான் வந்து 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி மடித்து தையல் போட்டிருக்கேன். அப்போ வந்து அந்த ஓரத்துலேயும் அடியில் அந்த கிளாத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு நீங்கள் வரும்போது இந்த இதை வந்து அப்படியே கீழ்வாக்கில் மடித்து விட்ருங்க. அதுவாகவே உங்களுக்கு வந்து நல்ல மடிப்பு கொடுக்கும். ரெண்டையும் ஒட்டி வச்சு அந்த வந்து கீழ்வாக்கில் அப்படியே முக்கோணமாக வந்துடும் உங்களுக்கு. அப்படியே மடித்து விட்ருங்க. நான் லைட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம திருப்பிடலாம். இப்போ அதை ஒட்டியே இதுவும் சேர்த்து ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. அதாவது மேலே வந்து கழுத்து வந்து கொஞ்சம் டிசைனுக்காக நான் தச்சு விடாமல் விட்டுருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் மட்டும் நான் தைச்சி விடாமல் விட்டுருக்கேன். பாருங்கள், நீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஆம்கோல் பைப்பிங் வைக்கலாம். ஷோல்டர் நான் தையல் போட்டேன். தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டேன் ஷோல்டருக்கு.
பாம்கோல் பைப்பிங் பண்ணிடலாம். நல்லா அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து கையை வந்து நான் அடையாளப்படுத்தியிருக்கேன், 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து நம்ம அந்த அடையாளப்படுத்தினதுலேருந்தே அப்படியே வச்சுட்டு வாங்க பைப்பிங்க. கரெக்டாக சென்ட்ரு வர மாதிரி, ஷோல்ட்ரு வந்து சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அமுக தையல் போட்டு நம்ம வந்து இப்போ சைடு வந்து கீழே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சைடு மட்டும் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் தையல் போடுங்க, அப்புறம் கை அடுத்தடுத்து 2 தையல் போட்டு விடுங்க. ஏன்னா எடுத்ததுமே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் போட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு சிரமமாயிரும் பிரித்து விடுறதுக்கு. அதனால் ஓரத்தில் போட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்து 2 தையல் போடுங்க. இப்போ கீழே வந்து நம்ம இப்போ வந்து ரெடிமேட்லாம் டாப்ஸில் வந்து கீழே வந்து அப்படியே கிராஸாக அப்படியே தைச்சி விட்ருப்பாங்க இல்லையா, சேம் அதே தான். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு 3 தையல் போட்டு முடிச்சுட்டு நான் இதுக்கு வந்து பட்டன் வந்து 5 பட்டன் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம வந்து சட்டைக்கு வைக்கிற பட்டன் மாதிரி தான். இது கோல்டன் கலரில் இருக்குது. 5 பட்டன் வைக்கிறேன். பட்டன் வேணால் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். அது நம்மளோட விருப்பம்தான். பட்டன் வச்சா கொஞ்சம் நல்லா நம்ம ரெடிமேடில் வாங்கின மாதிரியே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஜீன்ஸ் பேண்ட்டு, ஸ்கர்ட்டு எல்லாத்துக்குமே இந்த டாப் யூஸ் பண்ணலாம். அது ஸ்கர்ட்டு போட்டு காமிக்க சொன்னேன், நான் அவசரத்தில் முடியல. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.